ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நாம் என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ் பேட்ச்னால் என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இது எக்ஸாமுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான், சரிங்களா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். கடைசி வரை கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். ஒரு என்டிபிசி ஆஸ்பிரண்ட்டுக்கு இது கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும், சரிங்களா? ரைட்டு. ஸோ நமக்கு தெரியும், ஆல்ரெடி என்டிபிசிலேருந்து 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க, கிராஜுவேட் லெவல் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ இதோடைய எக்ஸாம் டேட்ஸு இப்போ ஆல்ரெடி அப்ளிகேஷன் டேட்லாம் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாம் டேட்டு ரொம்ப சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிசம்பரில் ஆல்ரெடி வேறு சில ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் இருக்கிறதுனால டிசம்பரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் இதோடைய எக்ஸாம் டேட்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இவங்களோட நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டேட்ஸ் ஃபார் சிபிடிஸ் அந்த அதர் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஷால் பி இன்டிமேட்டட் ஃப்ரம் டைம் டு டைம் த்ரூ த வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பப்போ வெப்சைட் பார்த்துட்டே இருக்க சொல்கிறாங்க. ஸோ அதில் நமக்கு எக்ஸாம் டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் லெவல் மேபி மார்ச் ஏப்ரலில் இருக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு டென்டேட்டிவாக சொல்கிறது தான். அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படியே கிராஜுவேட் லெவல் முடிஞ்சு அடுத்த 2 மாதத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இருந்து பார்த்தாலும் நமக்கு ஒரு 3 months டைம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். ஓகே, எதிர்பார்க்குறோம். ஓகே, மேபி இருக்கலாம், சீக்கிரம் கூட நடக்கலாம். ஓகே, ரைட்டு. ஸோ இந்த மாதிரி டைமில் ப்ராக்டிஸ் ஆஸ்பெக்டில் எப்படி போக போகிறோம், இது ஃபுல்லுமே ப்ராக்டிஸ் பற்றி மட்டும் தான் இருக்க போகுது இந்த பேட்ச்சு. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? ரைட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 3 ப்ராக்டிஸ் பேட்ச் பண்ணியிருப்போம். இது எல்லாமே டெலிகிராமில் பண்ணியிருந்தோம், சரிங்களா? எல்லாமே டெலிகிராமில் பண்ணியிருந்தோம். சிஹெச்எஸ்எல் பேட்ச்சு, சிஜிஎல் பேட்ச்சு, எம்டிஎஸ் பேட்ச் எல்லாமே டெலிகிராமில் பண்ணியிருந்தோம். ஸோ கூகுள் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணி டெலிகிராமில் பிடிஎஃப் ஷேர் பண்ணி அதில் டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அதோடைய சின்ன ஒரு ஃபீட்பேக் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சிஹெச்எஸ்எல் ஃபீட்பேக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, யூஸ்ஃபுல்லாகவே ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைஸ்டாக உங்களை கொண்டு போகும். ஓகேங்களா? இந்த வீக்கில் இதுதான் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கும்போது அதுலேருந்து டெஸ்ட் வைக்கும்போது உங்களுக்கும் ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட விசாரிக்கும் போது இது அவங்கள கண்டிப்பாகவே ப்ரிப்பரேஷன் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தது அப்படிங்கிறதான் சொல்லணும், இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் எல்லாமே. ஏன் அப்படின்னா, நமக்கு செல்ஃப் டிசிப்ளினாக ஓரளவு கண்ட்ரோலோடு நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் வேரியஸ் ரீசன்ஸ்னால சில டைம் கண்டினியூஸாக படிக்காமல் போயிருந்துருக்கலாம், இல்லைனா என்ன படிக்கிறதுன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மொமெண்டம் அப்பப்போ ட்ராப் ஆகலாம். பட் இந்த மாதிரி வெளியிலேருந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கும்போது இந்த வீக்குள்ளே இதை தான் பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. கண்டிப்பாக இந்த டேட்டில் ஒரு டெஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கும்போது அதை நோக்கி கண்டிப்பாக நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ராக்டிஸ் பேட்சோடைய முக்கியமான பாயிண்ட்டே, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டக்ட் பண்ண 3 ப்ராக்டிஸ் பேட்சஸ்லுமே நான் நல்ல ஃபீட்பேக் பார்த்துருந்தேன். ஸோ அதோடைய சாம்பிள் தான் இது எல்லாமே. சிஜிஎல் பார்த்தீங்கன்னா வெரி எஃபெக்டிவ், எக்ஸ்ட்ரீம்லி எஃபெக்டிவ், கிட்டத்தட்ட மாடரேட்லி எஃபெக்டிவ், எப்படி பார்த்தாலும் எஃபெக்டிவ், பட் மோர் தென் ஒரு 70% 80% நல்ல எஃபெக்டிவாகவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ கேன் டெஃபினெட்லி ஃபீல் தட் ஐ எம் பீங் லெவலிங் அப் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரோ பேட்ச். அதாவது சிஜிஎல் ப்ராக்டிஸ் பேட்சோடைய கமெண்ட்ஸ். ஸோ அதேமாதிரி மார்க்குமே நிறைய பேர் 160 மேலே எடுத்திருந்தாங்க, சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி கம்யூனிட்டி டேப்பில் பார்த்துருந்துருப்பீங்க. அதேமாதிரி எம்டிஎஸ் பேட்சும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைட், அது எல்லாமே உங்களுக்கு ஒரு 80% மேலே எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் எப்படி பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, ரைட்டு. ஸோ இப்போ இதில் என்னென்னா, இவ்வளோ நாள் டெலிகிராமில் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தடவை என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் ஆப்பில் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அது ராவன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, டெலிகிராமில் பண்ணும்போது நமக்கு சில சமயம் நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. நிறைய பேர் லேட்டாக ஜாயின் பண்ணாங்க. அதே மாதிரி கொஞ்சம் அந்த பேமெண்ட் இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ண தான் ராவன் அகாடமி ஆப்பு. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் இந்த ஆப்பில் தான் போக போகுது, சரிங்களா? ரைட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸ் பேட்சில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது ஒரு 1 week ஷெடியூலில் நமக்கு போகும். ஓகேங்களா? 1 week மீன்ஸ் ஒரு வீக்கில் இப்போ மண்டே உங்களுக்கு மேக்ஸ் பிடிஎஃப் கொடுக்குறேன் அப்படின்னா, டியூஸ்டே என்ன பிடிஎஃப் கொடுத்தனோ அந்த பிடிஎஃப்லேருந்து டெஸ்ட் இருக்கும். அதேமாதிரி வெனஸ்டே அடுத்த நாள் ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடாக ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன் அப்படின்னா,
தேர்ஸ்டே அதுலேருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். அதேமாதிரி ஃப்ரைடே ரீசனிங் கொடுக்குறேன்னா சாட்டர்டே ரீசனிங் இருக்கும். சண்டே ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதாவது இந்த 3 டாப்பிக்கில் இருந்தும் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதாவது மேக்ஸு, ஜிகே, ரீசனிங். ஏன் இந்த ஆர்டரில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். அதனால் மேக்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஜிகே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கன்னா, ஏன்னா அதுக்கு அதிக மார்க் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் ரீசனிங். ஓகே, சண்டே ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வரும்போது ரீசனிங் கொஞ்சம் கேஷுவலாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மேக்ஸ் அண்ட் ஜிகே ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சண்டே வந்து ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் 50 கொஸ்டின், ஜிகேல 50 கொஸ்டின், ரீசனிங்கில் 50 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். சண்டே வந்து 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். எப்படி சிபிடி 1க்கு வந்து எப்படி இருக்குமோ, இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் எல்லாமே சிபிடி 1க்கு தான். சரிங்களா? இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் எல்லாமே சிபிடி 1க்கு தான். அதை மறந்துடாதீங்க. ஸோ சிபிடி 1ல் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜிகே 50, மேக்ஸ் 25, ரீசனிங் 25 இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். இங்கே என்ன வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கோமோ அதிலிருந்து இருக்கும். சரிங்களா? அதிலேருந்தே இருக்கும். அதே சமயம் வந்து வேறு கொஷின்ஸ் இருக்கும். இப்போ வீக்லி நடுவில் இந்த மேக்ஸ் இருக்கிற 50 கொஷின்ஸ் இருக்காது, புதுசாக இருக்கிற கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் ஒரு வீக் சாம்பிள் வந்து இப்படி தான் போகும். சரிங்களா? ரைட்டு. இப்போது இதில் ஓவராலாக நம்ம ஷெடியூல் படி எப்படி இருக்க போகுது அப்படின்னா 6 மந்த்ஸுக்கு தான் இதை கொண்டு போகிறோம். சிபிடி 1 வந்து சிபிடி 1க்காக பண்ணுறோம். ஸோ 6 மந்த்ஸ் நாங்கள் ஷெடியூல் பண்ணுறோம். இதில் என்னென்னா எக்ஸாம் டேட்டை பொறுத்து. ஓகே, இப்போ என்டிபிசி ஸ்டேஜ் 1 கிராஜுவேட் லெவலோட எக்ஸாம் வந்து சப்போஸ் வந்து பிப்ரவரியில் வருது இல்லை மார்ச்சில் வருது அப்படின்னா அந்த எக்ஸாம் டேட்டை பொறுத்து இந்த ஷெடியூல்ஸில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஓகேவா? ஓகே, அதாவது எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அந்த ஷெடியூல் மாறும். அந்த மாறுற ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள். ஓகே, உங்களை வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு குரூப்பில் இருப்பீங்க. ஸோ அதில் தேவையான கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. பட் டென்டேட்டிவாக நாங்கள் இப்போ வச்சுருக்கிறது இந்த 6 மந்த்ஸ் தான். 6 மந்த்ஸுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் கோர்ஸ் போட போகிறோம். இதுக்கு முன்னாடி பண்ண சிஜிஎல், சிஹெச்எல் ப்ராக்டிஸ் எல்லாமே 30 to 40 days மேக்ஸிமம். இந்த டேஸில் தான் வந்து இந்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே கண்டக்ட் பண்ணது. ஸோ 30 daysலேருந்து 40 days வரைக்கும் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். பட் இந்த சிபிடி 1 வந்து நமக்கு எக்ஸாம் டேட் தெரியாதனால போத் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1 ஏம் பண்ணி தான் வந்து இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் இருக்குது. ஓகேங்களா? கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டோடைய சிபிடி 1 எதிர்பார்த்து தான் இருக்குது. ஸோ 6 மந்த்ஸு ஒரு வாரத்துக்கு வந்து 3 செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு. ஓகேங்களா? 3 செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு. அதேமாதிரி வந்து 6 மாதம் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மொத்தமாக 72 செக்ஷன் மார்க்ஸ் இருக்கும், 24 ஃபுல் மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு வேளை எக்ஸாம் டேட்டு முன்னாடியே வந்துருச்சுன்னா எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி ஃபுல் லென்த் டெஸ்ட்டு அந்த எக்ஸாம் டேட்டை பொறுத்து அதுக்கு முந்தின ஒரு வாரத்துலையோ 2 வாரத்துலையோ அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூலை மாற்றுவோம். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட்டு எல்லாமே அட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் மேக்ஸில் 2000+ யூனிக் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் போன என்டிபிசிலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக 150 ஷிஃப்ட் வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா டாப்பிக்லையுமே வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு வெறும் 2000 கொஸ்டின் அப்படின்னா அந்த 2000 கொஸ்டினை சால்வ் பண்ணால் கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி. ஓகே, எல்லா கான்செப்ட்டுமே தெரிஞ்ச மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போகுது. அதேமாதிரி ஜிகே, சயின்ஸு எல்லாமே, ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் எல்லாம் கொடுத்து அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண வைப்போம். சரிங்களா? ரீசனிங்கும் அதே மாதிரி மேக்ஸுக்கு எப்படி சொல்கிறனோ அதே மாதிரி ரீசனிங்கும். ஓகே, இதில் முக்கியமான ஒரு ஹைலைட் வந்து வீக்லி லைவ் கிளாஸஸ். ஓகே, வீக்லி லைவ் கிளாஸஸும் இருக்கும் இந்த கோர்ஸில், அதாவது ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்கும். வீக்லி லைவ் கிளாஸஸ் எடுக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்டிபிசி கிளியர் பண்ணவங்க தான் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. பட்டு அவங்களுடைய டைமிங்கை பொறுத்து தான் வந்து கிளாஸஸ் இருக்கும். என்ன மாதிரி கிளாஸஸ் இருக்குன்னா, இப்போ நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த கொஷின்ஸோடைய சொல்யூஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இல்லைனா ஏதாவது ஒரு டாபிக் வந்து புதுசாக எடுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி எல்லாமே ஜிகேலையும் இருக்கும், ரீசனிங்லேயும் இருக்கும், மேக்ஸ்லேயுமே இருக்கும். மேக்ஸிமம் மேக்ஸ் அண்ட் ஜிகேல இருக்கும். ரீசனிங் ஓரளவு எங்கெங்கே தேவைப்படுதோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி லைவ் கிளாஸஸும் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு கிளாஸாவது இருக்கும். 3 டாப்பிக்கு 3 கிளாஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரலை. ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கும். அதில் வந்து அந்த வீக்குக்கான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் பேட்சோடைய ஹைலைட்ஸ் இது தான். 6 மாதம் இருக்க போது 72 செக்ஷன் மார்க் டெஸ்ட்டு, 24 ஃபுல் மார்க் டெஸ்ட்டு, மேக்ஸ், ரீசனிங் எல்லாம் யூனிக் கொஸ்டின்ஸ், அப்புறம் எல்லா கன்சைஸ் பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதேமாரி லைவ் கிளாஸஸும் வீக்லி இருக்கும். ஓகே, முக்கியமாக வந்து ஷெடியூலை பொறுத்து, அதாவது எக்ஸாம் டேட்டை பொறுத்து சேஞ்சஸ் இருந்தால் முன்னாடியே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் ஷெடியூலில். ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் இந்த ஷெடியூல் இப்படி தான் போகும். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இதில் இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
ப்ளே ஸ்டோரில் ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் CBT 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதோடைய பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து 399. ஓகேங்களா, 399. ஆக்சுவலி வந்து CHSL MTS அதுக்கெலாம் வந்து 1 மந்த் தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து 250 சார்ஜ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, 250 சார்ஜ் பண்ணியிருந்தோம். பட் இதில் வந்து 6 மந்த்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி லைவ் கிளாஸஸும் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதனால் வந்து 399. ஓகேங்களா, எஃபெக்டிவ் ப்ரைஸ்னால் இன்டர்நெட் சார்ஜஸ் சேர்த்து ஒரு 408 ருபீஸ் வரும். ஸோ இந்த பேனர் இருக்கும். அதில் வந்து பை நவ் அப்படின்னு சொல்லி ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டேட்டு கேட்கும். என்ன ஸ்டேட்டை கொடுங்க. ஓகேங்களா, ஸ்டேட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். எப்படின்னா ப்ளீஸ் செக் யூர் வாட்ஸ்அப் ஆர் SMS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் கொடுத்து இந்த ராவன் அகாடமி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். இல்லைனா அது வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா உங்களுக்கு நார்மல் மெசேஜ் வந்திருக்கும். சரிங்களா, ஸோ அந்த மெசேஜில் வந்து நீங்கள் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களோட ஸ்டேட் கொடுத்துட்டு இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பாருங்கள். இல்லைனா நார்மல் மெசேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். ஓகேயா, டு கம்ப்ளீட் யுவர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் இந்த பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு QR கோடு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உள்ளே என்ரோல் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ என்ரோல் ஆனதுக்கப்புறம் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து வார்ம் அப் வீக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 18 நவம்பர், அதாவது மண்டே, டுமாரோ. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இது உள்ளே போயிட்டு இது வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் ஜஸ்ட்டு இப்போதைக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ மேக்ஸ் வார்ம் அப்னா இது வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் காமிச்சிருக்கிறேன். டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அதோடைய PDF வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி GK பார்த்தீங்கன்னா டான்ஸ் டாபிக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து தமிழ்லையுமே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கிறோம். தமிழ் டிரான்ஸ்லேட்னுங்கும்போது நான் சொல்லிடுறேன், இப்போவே கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் வந்து அதை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பக்காவாக வந்து ஒரு GK கண்ணன் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் நல்லாயிருக்கும். பட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நாங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருப்போம். அது நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக அந்த டிரான்ஸ்லேஷன் கொடுக்க பார்க்குறோம். ஓகேங்களா, இங்கிலீஷ் வந்து பக்காவாக இருக்கும். தமிழ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓகே, நான் அதை வந்து அப்டேட் பண்ணலை. சரிங்களா, இப்போ ஆல்ஃபபெட் சீரிஸ் வந்து இங்கிலீஷும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து இந்த பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 18th அன்றைக்கி உங்களுக்கு வந்து வார்ம் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் வந்து சும்மா இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 25th நவம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த வீக்லி ஷெடியூல்ஸ் வந்து அலாட் ஆயிரும். அதாவது மண்டே வந்து மேக்ஸ் கொடுத்துருவோம். அதேமாதிரி அதுக்கான டெஸ்ட் வந்து டியூஸ்டே இருக்கும். டெஸ்ட் லிங்க் எல்லாமே ஆப்பில் தான் இருக்கும். சரிங்களா, ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா தான் உண்டு. ஓகே, அதேமாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். ஆனால் தமிழ் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, GK கண்ணன் வந்து ஓரளவு டிரான்ஸ்லேஷன் வந்து நல்லாவே வருது. பட் சில மேக்ஸ் ரீசனிங் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் அதை நாங்கள் கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம். பட் ரொம்ப பக்காவாக இருக்கும்னு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க. அதாவது தமிழ் டிரான்ஸ்லேஷன் நான் சொல்லிடுறேன், ஹானஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஓகேவா, இங்கிலீஷ் வந்து பிரச்சனையே இருக்காது, கரெக்டாக இருக்கும். தமிழ் டிரான்ஸ்லேஷன் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே, முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறோம். ஓகே, ரைட்டு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சாம்பிள் PDF இருக்கும். ஓகேங்களா, ரைட்டு. ஸோ வேறு ஏதாவது queries இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 2 நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணனா எடுக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓகே, 2 நம்பருக்கும் அவ்வளோதான். ஸோ கன்சைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் 6 மந்த்ஸுக்கு போக போகுது. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு இதில் கொண்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா, டெஸ்ட்டும் உங்களுக்கு ஆப்பில் அப்பப்போ கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். வீக்லி லைவ் கிளாஸஸ் வரும். அதில் நீங்கள் உங்களுடைய டவுட்ஸு எதுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். எதுனாலுமே ஓகே, ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி படிக்கிறதுல கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு நாங்கள் எங்களால் என்ன முடியுதோ அந்த சொல்யூஷன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா, ஸோ NTPCயில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சொல்கிறத விட ப்ராக்டிஸ் பேட்ச் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், CGL MTSக்கு தெரிஞ்சிருக்கும். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஷெட்யூல் படி
போய்கிட்டே இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிடுவோம். அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். வேறு ஏதாவது queries இருந்தால் அந்த நம்பருக்கு கேளுங்க. கண்டிப்பாக சேருங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.